வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா கும்பராசி கும்பலக்னத்துக்குரிய ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவங்கள தான் அந்த கார்ட்ஸில் வந்து ஸ்வாட்ஸ் காற்று ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட். ஸோ ஒர்க் சைட், family and overall. ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய blessings or advice. ஃபஸ்ட்டு உங்களுடைய கும்பராசி கும்பலக்னம் உங்களுடைய ஒர்க் சைட் இந்த மாதத்துக்குரியது த ஃபூல் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ ஓவரால் உங்களுடைய ஒர்க் சைட் பார்க்கும்போது குட் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது, குட் வைப். நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கட்டும், ஸோ பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க் ஃபீல்டில், ஸோ சம் நியூ பிகினிங் தெரியுது, ஒரு இன்ட்ரெஸ்டடோடு பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது வந்து எனக்கு ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ அதில் வந்து போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு மீனிங் வருது. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி பண்ணணும், அதே மாதிரி வந்து இந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நல்ல கார்ட்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ஒர்க் சைடில். சிலருக்கு அப்ராட் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில சிட்டி சேஞ்ச் ஆகி வேறு அதர் சிட்டியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சிலருக்கு நியூ ஜாப் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜாபாக இருக்கலாம், அந்த மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் லாங்குவேஜ், அதர்ஸ், ஸோ தெரியாத நபர்கள் அவங்க மூலிமா ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க, சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ரொம்ப ஹையர் தான் எனக்கு தெரியுதுங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? ஹை பிரிஸ்டஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வாவ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ என்ன இங்கே காமிக்குது அப்படின்னா உங்களுடைய பென்டக்கிள்ஸ் சைடில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த எதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்த ஒரு உங்களுக்கு சர்வ் பண்ணாத விஷயமா இருக்கட்டும், அதை எப்படி நீங்கள் வந்து ஃபர்தராக ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக போகிறீங்க அப்படின்றத இங்கே வந்து இந்த மெயினில் இந்த காமிச்சிருக்கு உங்களுடைய கார்ட்ஸில் வந்து. ஸோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள், அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், ஒரு நிதானமாக பொறுமையாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுங்க. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி வந்து ஒரு ஹையராக தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க. அதுதான் எனக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கில் தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஒரு ஒரு உத்வேகமாக எனக்கு தெரியுது, ஒரு இன்வால்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, 100% டெடிகேஷன் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து வரப்போகிறீங்க, கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய ஐடியாஸ் வந்து நியூவாகவும் தெரியுதுங்க. நீங்கள் பண்ணுற விஷயம், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க்கில் இருக்கட்டும், பட் வந்து உங்களுடைய எனர்ஜி லெவல் உங்களுடைய ஒர்க் சைடில் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அது ரிட்டனும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து மக்களுடைய சப்போர்ட், அதே மாதிரி வந்து உங்களுடைய நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய சப்போர்ட் ஓகே உங்களுக்கு கிடைக்க போகுது. மணி வைஸில் கிடைக்க போகுது, மணியில் இம்ப்ரூவ்மெண்ட், சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ நல்ல விஷயங்கள் உங்களோட ஒர்க் சைடில் வந்து நடக்க போகுது, பண்ணிகிட்ருக்கீங்க. குட். ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு. 5 ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, எனக்கு இங்கே கொஞ்சம் ரிலேட் ஆகுதுங்க. உங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சைடில் இருக்கட்டும், சில பேருடைய ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க.
ஃபேமிலி சைடுனா ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்டு இல்லை யார் வேணாலும் இருக்கலாம். இது வந்து நீங்கள் இப்போ மனசில் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்றது வந்து இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ 2 சைட்லேயும் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே. சில விஷயங்கள் உங்களால் வந்து கார்மிக் சிச்சுவேஷன் ஒரு ஒரு சில விஷயங்கள் என் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் மீனிங் வருது. ஸோ அதெல்லாம் கேர் பண்ண போகிறதில்ல இனிமே அப்படின்ற மீனிங்கும் எனக்கு வருதுங்க. ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. வினோ ஸ்வாட்ஸ், எஸ் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மூவிங் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து யார் வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணட்டும், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கட்டும், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ கேர் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஃபேவராக இருக்கும், உங்கள் லைஃப்பில் வந்து எது வேணுமோ அதுதான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரோத்தாக எனக்கு தெரியுது. ஆல்ரெடி பார்த்த பாஸ்ட் விஷயங்கள் வந்து நீங்கள் இனிமேல் வந்து கண்டினியூ பண்ண போகிறதில்ல. அது கசப்பான சம்பவங்களாக இருக்கலாம், இல்லை மணி விஷயத்தில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கணும். அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இதே லவ் சிச்சுவேஷனுக்கு அப்படின்னா புரிதல், என்ன சொல்கிறது, அது புரிதல் வரப்போகிறீங்கங்க. ஒரு சிச்சுவேஷன் வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ உங்களுக்கு அதே தான் ரிப்பீட்டட். உங்களுக்கு வந்து என்ன பிளான் தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய லவ் சிச்சுவேஷனில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற ஒரு மீனிங்கும் எனக்கு வருது. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு இதுதான் வருது. உங்களுக்கு வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக 10 ஆஃப் பென்டக்கிள்ஸில் எப்படி கொண்டு வரணும், யார் மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த லைஃப் அப்படின்றது வந்து கிடைக்கும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அதை ரீச் பண்ணணும், அந்த க்ரோத் அப்படின்றது மெட்டீரியல்ஸ் க்ரோத்தில் வந்து எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் போயிட்டுருக்கு. நிறைய பண்ண போகிறீங்க ஒரு நிறைய விஷயத்தில், எமோஷ்னல் விஷயத்தில், இல்லை வந்து அதை வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய பிளானிங் டார்கெட் எதில் இருக்கோ அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. இது வந்து பென்டக்கிள்ஸ் க்ரோத்லேயும் ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து இனிமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஆல்ரெடி பார்த்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பென்டக்கிள்ஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறது, ரிலாக்ஸாக இருக்கீங்க, பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. ஏன்னா இங்கே வந்து கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு, இங்கே வந்து ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கனால ஒரு நல்ல எனர்ஜி தான் உங்களோட இது எனக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கார்டு எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது உங்களோட எனர்ஜி வந்து ஹையராகவும் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி அப்படின்ற மூட்லையும் இருக்குங்க. ஒரு பெருசாக ஒரு சீரியஸாக அந்த மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப ஒரு இதுலையும் லோ வைப் அந்த மாதிரியும் இல்லை. ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய சந்தோஷங்கள், ஒரு நினைக்கிற விஷயங்கள், அது வீடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க பேஷன் எதில் இருக்கோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மியூசிக்காக இருக்கலாம், இல்லை வந்து படிப்பாக இருக்கலாம். ஸோ உங்களுக்குரிய ஒரு டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு வந்து ஆல்ரெடி டிஸ்டர்ப் பண்ணவங்க அவங்கெல்லாம் இப்போ வந்து விலகி போயிடுவாங்க. ஸோ உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா எனக்கு மெயினாக தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக கூட இருக்கீங்க அப்படின்றது கூட தெரியுது. ஸோ இல்லைன்னா கூட வரப்போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மீனிங் வருதுங்க. கும்பராசி, கும்பலக்னம். ஸோ குட், நல்ல கார்ட்ஸ் ஓவராலாக உங்களுக்கு வந்து நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பிளஸிங்ஸ் அண்ட் அட்வைஸ் பார்த்துலாம் என்ன இருக்குது அப்படின்னு. எண்டிங் அண்ட் பிளஸிங்ஸ் நான் என்ன சொன்னேன் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ காலி, the old must be released so that the new can enter. ஸோ the old must be released so that the new can enter அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் இங்கேயும் வந்திருக்குங்க. ஓகே, ஹை பிரிஸ்டஸ் இங்கேயும் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களோட விஷயங்கள் இனிமேல் கைட் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து புதிய விஷயங்கள், நியூ பிகினிங் நடக்க போகுது. குட், ஓவராலாக உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு தெரியுது, ஒரு ஹாப்பி வைப் தான் உங்களுக்கு தெரியுது, பாசிட்டிவிட்டி தெரியுதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மணி விஷயத்தில் க்ரோத் இருக்குது, ஒர்க் விஷயத்தில் ஒரு சப்போர்ட் தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய இந்த கார்ட் பார்க்கலாம்.
7 horses, good things to commence, leading the path, blessings of sun god வந்திருக்கு. சூப்பரான கார்டுங்க இது. ஸோ இந்த ஸ்டிக்கர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த ஷோகேஸ் இருக்கும் அந்த இது கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து முக்கியமாக உங்களை வந்து சூரிய பகவானை கும்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற இப்போ விஷயம் வந்து ஒரு குட் ஒரு பாத்தில் தான் போயிட்டுருக்குன்னு ஓகே யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சூரிய பகவானை கும்பிட்டே வாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு கண்ணை மூடி புருவ மத்தியில் வந்து கொஞ்சம் அது இது வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய விஷ் வந்து நிறைவேறும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ரீடிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.